தகுதியான பல படங்கள். இந்த பவருக்கு நீங்க ஒரு பர்பஸ் கொடுக்கணும். फ्रेंड्स विद्यार्थियों के भविष्य के लिए நானும் ஃபியூச்சர்ல சிஎம் ஆனா என் படமும் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகும். நானும் வணக்கம். இந்த வாரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. நடிகன் வந்து அரசியல் பேசுறதும் பிரதமர் ரீல்ஸ் போடுறதும்னு வினோதமான ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இந்த வாரம் நடந்த 5 ட்ரெண்டான விஷயத்தையும் கிரிஞ்சான விஷயத்தையும் உருக்கி எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. அதில் 1 by 1 பார்க்கலாம். அதில் முதல்ல இருக்குது நம்மளோட தனுஷ் உயிர், தனுஷ் ரத்தம் எல்லாமே தனுஷ் தான். தனுஷ் அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட ஃபேன்ஸ் மீட்டில் பேசின ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்பவே வைரல் ஆச்சு. வைரல் ஆனது மட்டும் இல்லாமல் நிறைய கான்ட்ரவர்சியும் கிரியேட் பண்ணிச்சு. அந்த ஒரு ஃபேன்ஸ் மீட்டில் அவர் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணியிருந்தாரு. அந்த நல்ல விஷயங்கள் ரீச் ஆச்சோ இல்லையோ, ஆனால் அவர் பேசினது ரீச் ஆச்சு. அப்படி என்ன தான் பேசினாருன்றதை பார்க்கலாமா? ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. அந்த வருஷம் அந்த படத்தை விட தகுதியான பல படங்கள் நிச்சயமா இருக்கு. அந்த படங்களுடைய ரசிகர்கள் அதற்கான அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. நான் முழுசா மதிக்கிறேன். மரியான், ராஞ்சனா, வடசென்னை, கர்ணன் இந்த வாட்டி எனக்கு அமைஞ்சிருச்சு, கிடைச்சிச்சு. அந்த படம் எப்படியோ, ஆனா அந்த படத்துக்கான எங்களுடைய உழைப்பு, உண்மையான உழைப்பு. தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. கரெக்டு தான். நிறைய நல்ல படங்கள் தனுஷ் கொடுத்துருக்காரு. நிறைய நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு எதிர்பார்த்திருந்த வேலையில் அந்த படத்துக்கெல்லாம் கிடைக்கல. பட் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. இந்த படத்துக்கு கிடைச்சதுக்கு எங்களுக்கு வருத்தம் இல்லை. பட் மெய்யழகனுக்கு கிடைக்காம இன்னும் நிறைய நல்ல படங்களுக்கு கிடைக்காம இந்த படத்துக்கு கிடைச்சது தான் எங்களுக்கு வருத்தம். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் ராயன் நேஷனல் அவார்டுக்கு ஒருத்தான படம் இல்லை. சரி, தனுஷ் இந்த ஒரு விஷயத்தோட நிறுத்தினாரான்னு பார்த்தோன்னா கிடையாது. லைட்டாக வேற மாதிரி போச்சு இவரோட ஸ்பீச். என்னன்னு பார்க்கலாம். இவ்வளவு பேரால ஒரு இடத்துல கூட முடியுது. அந்த ஒற்றுமைக்கு, அந்த யூனிட்டிக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த பவரை நீங்க பாசிட்டிவான வழியில கொண்டு போகணும். அந்த பவருக்கு நீங்க ஒரு பர்பஸ் கொடுக்கணும். சும்மா சந்திச்சோம், போட்டோ எடுத்தோம், ஆடியோ லான்ச்ல பார்த்தோம், இந்த மாதிரி பொண்ணு அன்னைக்கு பார்த்தோம்னு அப்படியே விட்டுறாம நீங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் நிறைய நலத்திட்டங்களை செய்யணும். உங்க ஏரியால, உங்க தெருல, உங்க பக்கத்து வீட்ல, எதிர் வீட்ல யாருக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்தீங்கன்னா உங்களால முடியும். உங்களால முடிஞ்ச நல்லதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். நான் உங்களை நினைச்சு இன்னும் ரொம்ப பெருமைப்படணும். இந்த ஒரு கூட்டத்தை பார்த்தா ரசிகர் கூட்டம் மாதிரி தெரியல, மாநாடுக்கு வந்த கூட்டம் மாதிரிலாம் இருக்கு. அண்ட் இவரோட மேனரிசம் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த மாதிரி இருக்க மாதிரி தான் எனக்கும் தோணுது. உங்களுக்கு அப்படிதான் தோண நினைக்கிறேன். எதுக்காக? அந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஒன்றும் இல்லை, தனுஷ் அரசியல் வரப்போறாருன்ற மாதிரி தான் இருக்கு இவர் பேசுறதெல்லாம் கேட்கும் போது. இவ்வளவு பேர், இத்தனை குடும்பம் இங்க வந்திருக்கீங்க. எல்லாரும் நல்லபடியா பொறுப்பா பத்திரமா வீட்டுக்கு போகணும். பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க, ஓவர்டேக் பண்ணாதீங்க, பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ண கூடாது. அழகா அமைதியா இந்த மாதிரி பசங்க இருக்கணும். அப்படி ஒரு பேர் எனக்கு வாங்கி கொடுத்துட்டு பத்திரமா நல்லபடியா உங்க வீட்டுக்கு போங்க, உங்க குடும்பத்தை போய் சேருங்க. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. பின்னாடியோ என் வண்டி சைட்லயோ பைக்ல வராதீங்க, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எங்கேயும் இல்லை, இங்கேதான். ஏன் நாங்கெல்லாம் சிஎம் ஆகக்கூடாதா? ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும். ரைட்ரா, அண்ணன் பிடி போட்டாருப்பா. ஸோ கூடிய விரைவில் தனுஷ் அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, இவருக்கெல்லாம் யார்ப்பா ஓட்டு போடுவா? இவருக்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்களான்னு கேட்டா கிடைச்சோடு. தனுஷ் உயிரா இருப்பேன், தனுஷ் தான் ரத்தம். உங்களுக்கு ஹார்ட் பீட் லேப்டாப் அடிக்கும். எனக்கு தனுஷ் தான் அடிக்கும். தனுஷ் உயிர், தனுஷ் ரத்தம் எல்லாமே தனுஷ் தான். சதை ஃபுல்லா தனுஷ் தான். தனுஷ மறுபிறவியா இருப்பேன் நானு. தனுஷ தம்பியா இருப்பேன். தனுஷ் நான் பண்ணல சப்போர்ட்டா இருப்பேன். தனுஷ் நாளை முதல்ல வந்தாலும் ஒரு சப்போர்ட். கேட்டிங்களா இல்லையா? உங்களுக்குலாம் இதே லப்பு டப்புன்னு அடிக்கும். தனுஷோட ரசிகர்களுக்கு தனுஷன் தான் அடிக்கும். இந்த மாதிரியான ரசிகர்கள் இருக்கும் போது அவர் ஏன் சிஎம் ஆகக்கூடாது? ஆகக்கூடாது. இல்லை ஆகலாம். சரி, ஓகே. எனிவேஸ், தனுஷ் அவர்களே வாழ்த்துக்கள். ரீசெண்டாக வந்து நீட்டை எதிர்த்து டெல்லியில் போராட்டம் நடந்துச்சு. போராட்டத்தில் அந்த போராட்டம் ஃபேமஸ் ஆச்சா இல்லையோ, அந்த போராட்டம் மூலியமா இவங்க 2 பேர் ஃபேமஸ் ஆனாங்க. அண்ட் இவங்க 2 பேரோட ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆனாங்க. இவங்க 2 பேரோட வீடியோ வைரல் ஆச்சு. அந்த 2 பேர் யாருன்னா வேற யாரும் கிடையாது. ஒன்று, அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அங்கே ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆன இந்த பையன். இந்த ஒரே ரீல் தான் பையனுக்கு ஃபாலோவர்ஸ் எகிரிடுச்சு. அதே மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நீட்டுக்காக ப்ரெஸ் நடந்தப்போ நீங்க வாயை திறந்து பேசுங்க, ஏன் பேச மாட்டீங்கன்னு கேட்டப்போ தலைவன் வந்து பிரஸ் மீட் கொடுக்காம ஃபுல் ஜென்சி கூட்டமா இருக்கு, இதுக்கப்புறம் பிரஸ் மீட்லாம் கொடுத்தா யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு உஷாரா தலைவன் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல் நரேந்திர மோடி போட்ட அந்த ரீல் வந்து 396 மில்லியன் வியூஸ் போயிருக்கு, 80 மில்லியன் லைக்ஸ் வாங்கியிருக்கு, 1.9 மில்லியன் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு வைரல்
ரீல்னா ஐ ஸ்பீட்னு ஒருத்தர் இருப்பார்ல, இன்டர்நேஷ்னல் ஸ்ட்ரீமர், செம்ம ஃபேமஸான ஒருத்தர். அவரோட ரீலோட வியூஸே வந்து பீட் பண்ணிடுச்சா நம்ம நரேந்திர மோடியோட ரீலு. நம்ம தலைவர் என்ன பண்ணார்னா ஃபஸ்ட்டு ஒரு ரீல் ஒன்று போட்டார். அதில் வந்து ரொம்ப லோ ஆங்கிளில் அங்கெல்லாம் வயசானவங்கலாம் செல்ஃபி கேமராலாம் எடுப்பாங்களே, இப்படி கீழே வச்சுக்கிட்டு அந்த மாதிரி போட்டாப்புல. அது வைரல் ஆச்சு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி எடுங்க அந்த மாதிரி எடுங்கன்னொடனே. ரெண்டாவது வீடியோ வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்து கொஞ்சம் பின்னாடி உட்காந்து எடுத்தார். மூணாவது வீடியோ நல்லா டே லைட்டில் பப்ளிக்கில் நின்றுக்கிட்டு பக்காவான ஆங்கிள், பக்காவான ஸ்பீச்சு. ஆக மொத்தம் இந்த ப்ரொட்டஸ்ட் மூலமாக நம்ம பிரதமர் நரேந்திர மோடி வந்து ரீல்ஸ் எப்படி போடலான்னு ஒரு பக்கா கண்டென்ட் கிரியேட்டராக மாறிட்டாருப்பா. அண்ட் கிரிட்டிக்ஸ் எல்லாம் ஏற்றுக்கிட்டு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு ரீல்ஸ் எப்படி போடலான்னு. ஃபஸ்ட்டு 2 ரீலில் பண்ண மிஸ்டேக்கை 3வது ரீலில் பண்ணாமல் பக்காவான ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக பேசியிருக்காரு. சரி, இந்த வாரம் இன்னொரு விஷயத்தையும் டீகோட் பண்ணி பசங்க ரீல்ஸாக போட்டு ஒரு விஷயத்த வைரல் ஆக்குனாங்க. வேற ஒன்றும் இல்லை, நான் இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்க. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. இது வெறும் மந்திரம் கிடையாதுங்க, இது ஒரு பாட்டு. இக்கட சூடு. இந்த ஒரு விஷயந்தான் இன்டர்நெட்டில் வைரலாக போச்சு. நம்ம சாய் அபியங்கர் அவர்கள் வந்து சரியான சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காப்புல. வேறு ஒன்றும் இல்லை, கருப்பு படத்துக்கு அவர் போட்ட அந்த ஒரு பாட்டு வந்து மந்திரத்துலேருந்து ஐயருங்க அந்த மந்திரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு இதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்காரு. இன்ஸ்பயர் ஆகி எடுக்கல, மொத்தமாகவே எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் எக்ஸ்போஸ் பண்ணி ஃபன்னாக தான் போட்டுட்ருக்காங்க. எனிவே சாய் அபியங்கர் அவர்கள் சம்பவம் பண்ணியிருக்காரு. 4வது இந்த வாரம் நம்ம தலைவன் டிஆர் கம்பேக் கொடுத்துருக்காப்புல. ஒரு புது ஆடில், கடலை மிட்டாய் ஆடில் நடிச்சிருக்காப்புல. பாட்டாவே பண்ணியிருக்காரு. அந்த பாட்டு சரியான வைரல். அந்த கடலை மிட்டாய் வைரல் ஆகுதோ இல்லையோ, இவரோட பாட்டு வைரல் ஆகிடுச்சு. தலைவன் எது பண்ணாலும் வைரல் தான். ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. டக்கரு டக்கரு மிட்டாயி, டாப்பு டக்கரு மிட்டாயி, காஜா கடலை மிட்டாயி, கலக்கலான மிட்டாயி. சின்ன பசங்களுக்கும் பிடிக்கும், வயசானவங்களுக்கும் பிடிக்கும். சூப்பரா இருக்கும், சுவையா இருக்கும், இனிப்பா இருக்கும், இஷ்டமா இருக்கும், தரமா இருக்கும், மனமா இருக்கும், கிரன்ச்சியா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும். கடலை கடலை மிட்டாயி, காஜா கடலை மிட்டாயி. டக்கரு டக்கரு மிட்டாயி, டாப்பு டக்கரு மிட்டாயி, காஜா கடலை மிட்டாய்க்கு விளம்பரம் பண்ணியிருக்க டி ராஜேந்திரன் அவர்கள் தான் இந்த வாரம் ட்ரெண்டிங்கில் 4வது இடத்துல இருக்கிறார். அண்ட் இவருடைய பாடல் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. வீடியோ கீழே வர கமெண்ட்டுகளும் வேற லெவலில் போயிட்டுருக்கு. இந்த வயசுலேயும் வேலை செஞ்சு பொழைக்கிறது. தன்னோட பையன் சிம்பு வந்து வீட்டில் இருக்கிறதுனால அப்பா வந்து கடினமாக குடும்பத்துக்கு உழைக்கிறாருன்ற மாதிரி சிம்புவை போட்டு அடிச்சிருந்தாங்க இந்த ஒரு வீடியோ கமெண்ட்டில். இப்போ இந்த ஒரு பாட்டு தான் என் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்துக்கான வைப் பண்ணதுக்கான சாங்கே இது தான். மிட்டாய் மிட்டாய் மிட்டாய். சரி, ரைட்டு. காஜா கடலை மிட்டாய்க்கு வாழ்த்துக்கள். சரி, இந்த வாரத்தில் கடைசியாக ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆச்சு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆச்சு. பல போராட்டங்களுக்கு அப்புறம் என்ன தான் அந்த படம் வரத்துக்கு முன்னாடியே லீக் ஆனாலும், நிறைய பேர் அந்த படத்தை பார்த்துருந்தாலும், தேட்டரில் வரும்போது சரியான வரவேற்பு கிடைச்சிருந்தது. அண்ட் எல்லாருக்குமே நல்லா தெரியும்ப்பா, படம் ரிலீஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் டேனா அந்த ஒரு ரிலீஸ் ஹைப் ஒன்று இருக்கும்ல, அந்த டைமில் கிரிஞ்சாக அவனை ஏதோ ஒன்று பண்ணி ட்ரெண்ட் ஆவான். அந்த ஒரு படத்தை வச்சு அவன் ட்ரெண்டாக பார்ப்பான், எதனா ஒன்று கிரிஞ்சாக பண்ணுவான். ஜனநாயகன் படத்துக்கு எதுவுமே அப்படி நடக்கலையேன்னு பார்க்கும்போது தான் தலைவன் இறங்கினா. யாருன்னு ப்ளே பண்றேன். நானும் ஃபியூச்சர்ல சிஎம் ஆனா என் படமும் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகும். நான் வந்து தமிழ்நாட்டுக்கே நான் சிஎம் ஆகுன்றத நான் கான்ஃபிடென்ட்டா நான் சொல்லிக்கிறேன். நான் இனிமே நம்ம அவரை ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது. இதான் கடைசி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. அதனால வந்து நீங்க இந்த ஜனநாயகன் படத்தை நீங்க வந்து தியேட்டர்ல போய் செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த விஜய் சாரோட கடைசி படத்தை நீங்க தியேட்டருக்கு போய் பாருங்க. நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான். நானும் சிஎம் அவன் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் எங்கே அடிக்க போகிறாங்கன்னு இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். ஃபஸ்ட்டே நல்லா இருக்குது. ஐயோ ஐயோ. ஆக மொத்தம் இந்த வாரம் நிறைய பேருக்கு சிஎம் ஆக ஆசை வந்திருக்குன்றது தெரிய வருது. எத்தனை பேர் தான் சிஎம் ஆக போகிறீங்களோ சரி, என்னமோ. நிறைய எதிர்பாராத சிஎம் கேண்டிடேட் இதுக்கப்புறம் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பட் இவெல்லாம் ரொம்ப வருங்க. டேய்
முதல்ல நடிடா, அதுக்கப்புறம் சிஎம் ஆகலாம். மக்களே, இந்த வாரம் இன்டர்நெட்டில் ட்ரெண்டிங்கான விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். அப்கமிங் வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. அண்ட் ஹைப் பட்டன் ஒன்று இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலில் நிறைய என்டர்டெய்னிங் வீடியோஸ், ரோஸ்ட் வீடியோஸ், மக்கள் கணிப்பு அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரும் என்று எதிர்பார்க்கலாம். சரி, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்கள் ஐசக். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye from ஐசாக்.